நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்குனர் சித்தர் குகைக்கு தான் வந்திருக்கோம். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே ஏறி போகணும். அந்த இடத்துல குகை இருக்குது, வாங்க போகலாம். நான் மட்டும் இல்லாமல் சிவானனும் என் கூட வந்திருக்காரு. ஃபோன் மாட்டிக்கிட்டு எங்கள் கூட வாங்க, கொங்கனர் கோயிலுக்கு போகலாம். நாங்கள் எப்பயுமே எந்த மலைனாலும் மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு போகிறது பழக்கம். அதுக்காக சிவானை வந்து கற்பூரம் பற்ற ஆரம்பித்தார். ரொம்ப நேரமாகவே மேகம் வந்து மோடமாக இருந்துச்சு. கற்பூரம் பற்றின உடனே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பேக் சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக நினச்சிக்கிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு மெல்ல நகர ஆரம்பித்தோம். இந்த கொங்கனர் சித்தர் வந்து இந்த இடத்துக்கு ஏன் வந்தார்? உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்டென் சேனல், உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்டென் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்டென் சேனல். ஹாப்பி அண்ட் ஸ்டென் சேனல். போகரோட பேச்சுக்கு கட்டுப்பட்ட கொங்கனர் அளவாய் மலையில் முருகனோட திருவிளையாடலை கண்டு கழிச்சிட்டு நேராக வையப்ப மலைக்கு வராரு. அப்படி வரும்போது முருகனுக்கு இங்கே வந்து ஒரு சிலையை வந்து நிறுவுறாரு. காலப்போக்கில் அது வந்து சிதைவடைஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக தான் இப்போ வந்து புது சிலையை நிறுவியிருக்காங்க. ஒரு 40-50 படிக்கட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. அப்படி இங்கே வந்த கொங்கனர் வந்து ஒரு குகையில் 300 வருஷமாக இங்கேயே தவம் இருந்து முருகனை பார்த்ததா இங்கே வந்து சொல்லப்படுது. போக போக வழிகளெல்லாம் ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரலாம். ரொம்பவே ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்பவே அழகான இடம். முன்னாடி வந்த உடனே இந்த இடத்துல தேன்கூடு இருக்கிறதாவும் அதுக்கு வந்து கற்பூரம் எதுவும் பற்றக்கூடாது, பத்தி பற்றக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. அழியா தேன்கூடு தரிசனம் அப்படின்னு எழுத்தால் எழுதப்பட்டிருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் விநாயகரோட ஒரு குகை கோவில் வந்து இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த தானாக உருவான வேலாயுதம் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து சுயம்பா உருவானது அப்படின்னு வந்து இந்த மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொங்கணரோடைய தவம் செஞ்ச குகை வந்து இருக்குது. இங்கே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இதுதாங்க அந்த அழியா தேன்கூடு. உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியுதா என்னன்னு தெரில. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு நேரில் பார்த்தப்ப. எல்லாத்துக்குமே ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சிதுன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. மன நிம்மதியோட வீட்டுக்கு நீங்கள் போங்க. இந்த இடத்த அசுத்தம் பண்ணாலோ வேற மாதிரி யூஸ் பண்ணாலோ காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. இந்த இடத்த வந்து ரொம்பவுமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நீங்கள் தான் வச்சுக்கணும். வாங்க குகைக்கு போகலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது பார்த்து பத்திரமா வாங்க. ஏன்னா இங்கே வந்து குரங்குகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் வரும்பொழுது உங்கள் திங்ஸை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம ஆளுங்க வேறு லெவலில் சேட்டை பண்ணிடுவாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே வரலாற்று மிக்க அற்புதமான இடங்க. இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது பிளாஸ்டிக் கவருங்க, தண்ணி பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க.
இங்கே போட்டு தயவு செஞ்சு அசுத்தம் பண்ணாதீங்க. இப்போ கொங்கணசுத்திரருடைய குகைக்கு வந்துட்டோம். இந்த குகை வந்து எல்லா மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அசுத்தம் செய்கிறதுனால இப்போ வந்து பூட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த குகை வந்து பிரதி வந்து வியாழன், பௌர்ணமி, அமாவாசை திறந்துருக்குங்க. 12 மணிக்கு உச்சிகால பூஜை நடைபெறும் அப்படின்னு. இந்த குகையில் ப்ரே பண்ணதுக்கப்புறம் வித்தியாசமான ஒரு பள்ளியை வந்து நான் பார்த்தேன். அந்த பள்ளியை பார்த்த உடனே இங்கே சித்தர் தான் உங்களுக்கு பள்ளி வடிவத்தில் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. பள்ளியே வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பள்ளியை நீங்கள் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சிவான்னு அமைதியாக தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சிவான் தியானம் பண்ண கேப்பில் நம்ம களவாடிங்க வந்து களவாடிட்டாங்க. அழிஞ்சி மரங்க, நம்ம வீடு பந்தல் இது நிழலுக்காக அந்த காலத்தில் இதெல்லாம் வெட்டி பந்தல் போட்டு வீடு கட்டி எல்லாம் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்குது. நம்மளுக்கு ஒவ்வொன்றும் மறந்துடணும், பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் பழைய காலம் அந்த காலத்தில் மறந்துடணும், பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் பழைய காலம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்ககிட்ட கேட்டால் எல்லாமே விவரமாக சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பெரியவங்களை கேட்டு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வர்றப்ப தான் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதுங்க வந்து காடுகளை எல்லாம் காப்பாற்றணும், நம்மளும் சேர்ந்து காப்பாற்றுவோம். இந்த குகை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வையப்ப மலையில் முருகன் கோவிலுக்கு போகிற வழியில் இடதுபுறத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த குகை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.